கடகராசி. கடகம் கடந்த காலம் கசப்பு, இந்த காலம் இனிப்பு. கடகம் அன்பு, ஆற்றல் எல்லாமே சேர்ந்து வரும். அவங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. அவங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. அதனாலதான் கடகத்துக்கு யானைகள் பாருங்க எறும்புகள் எதிரி, பூனைகள் பாருங்க எலிகள் எதிரி, சிறுத்தைகள் பாருங்க மான்கள் எதிரி. அப்ப இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை. அதே மாதிரி கீரி பாம்பு, பாம்பு தவளை, கீரி பாம்பு, பாம்பு தவளை, இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்ப ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை. அப்ப கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு கடந்த காலங்கள்ல அஷ்டமத்து சனி அதையே பண்பாடி நம்ம வந்துட்டோம். இனிமேல் அதுக்கு இடம் இல்லை. உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்க கடக லக்கணம், கடக ராசிக்கு மகர கும்ப லக்கணம் இருக்கக்கூடாது. கடக ராசிக்கு மகர கும்ப லக்கணம் இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் கோடீஸ்வரன் யோகத்துக்கு உரியவர்கள், மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடியவர்கள், மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அன்பு, பாசம், நேசம், அறிவு, ஆற்றல், ஆராய்ச்சி எல்லாமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. கொஞ்சம் ரெண்டு ராசிக்கு 2ஆம் இடம் சூரியன். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் படபடப்பு, என்ன எதை பேசினாலும் கன்ஃபியூஸ். ஏன்னா இப்பத்தான மனுஷனா வந்திருக்கணும். அப்படிப்பட்ட கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மகத்தானதாக இருக்கும். ஏன்னா கடகராசி கண்டப்ப 5ஆம் இடத்தை விருச்சகம் 5ஆம் பார்வை பார்க்கிறோம். 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 7ஆம் இடத்தை மகரம் 7ஆம் இடமா பார்க்கிறார். அப்ப 5, 7, 9 அவங்கவுங்க வீட்டை பார்க்கிறார். அப்ப 5ஆம் இடம் கடகத்துல இருந்து 5 விருச்சகம் ஜலம். அதுக்கடுத்தது பாருங்க அங்கேயும் விருச்சகம் சந்திரன் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி 7ஆம் இடம் மகரம், அதே மாதிரி மீனம் 9, 5, 7, 9. அப்ப குருபலத்துக்கு குறைவே இல்லை, குருபலத்திற்கு குறைவே இல்லை. அப்ப என்ன செய்யணும், என்ன வேலை பார்க்கணும்? நவதானியங்கள், நீர், ஜலராசி, நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில், ஆசிரியர் தொழில், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், சித்த டாக்டர், சித்த வைத்தியம், ஹோமியோபதி, மீன்கள், மீன் சம்பந்தப்பட்டது, முத்து சம்பந்தப்பட்டது, உப்பு, நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் உங்களுக்கு உண்டு. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. எல்லாமே வெளிநாடு சொல்லவே வேணும். வெளிநாட்டுக்கு போறதுக்கு சொல்லி இப்பவே ஆயத்தமாகி. வெளிநாட்டுல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது, இருந்தாலும் நம்ம முயற்சி செய்யணும். தெய்வத்தார் ஆகதன் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும்ல, அந்த ஒரு கூலி உண்டு. அந்த கூலிக்கு என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணா நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கடகராசிக்கு இந்த வருடம் வெற்றிக்கு உரிய ராசி, விவேகத்துக்கு உரிய ராசி, அன்புக்குரிய ராசி, அடையாளத்தை காட்டக்கூடிய ராசி. நானும் கடகராசி தான். ஏன்னா கெட்ட எண்ணம் பூரா அடையாளத்தை கட்டணும்ல. ஒரு காலத்துல அஷ்டம திசையில கடகத்துல என்னென்னமெல்லாம் பேசணும், என்னென்னமெல்லாம் செஞ்சோம். இப்ப நல்ல அடையாளத்தை காட்டணும். இப்ப நல்ல அடையாளத்தை காட்டணும்ல. அப்ப அந்த நல்ல அடையாளம் போது இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான குரு பயிற்சி கடகத்துக்கு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய சிம்மத்துக்கு வரக்கூடிய குரு பயிற்சி நல்லா தரும். அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் அவங்களுக்கு நல்லா தருக்கும். ஏன்னா அந்த குரு பயிற்சி நிச்சயமாக நட்புக்கு சிம்மம் தானே. அப்போ உங்க கடகராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தானே போறாரு. அப்ப 2ஆம் இடத்துக்கு போகும்போது நிச்சயமா நல்லா இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப நிச்சயமா குரு 2ஆம் இடத்துக்கு எப்ப போறாரு? குரு வக்கரம் பெற்று 20/10/2026 குரு சிம்மத்துல வக்கரம் பெறுகிறார். குரு 20/10/2020 குரு வக்கரம் பெறுகிறார். குருவும் கேதுவும் சேர்ந்துடுறாங்க. அப்ப சஞ்சரிக்கும் காலம் 13/2/2027 இருந்து 13/4/2027 வரை 60 நாள் கிட்டத்தட்ட வக்கரம் குரு பயிற்சி. அதுக்கடுத்து ராகு கேது பயிற்சி, அது நமக்கு தேவையில்லை. இப்ப குரு தான் நமக்கு. அப்ப குரு பயிற்சி நிச்சயமாக கடகராசிக்கு ஒரு அற்புதமான நல்ல நேரம். பயன்படுத்திக்கோங்க. என்ன தொழில் வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஏஜென்ட் எடுத்து பண்ணிக்கோங்க. அந்த ஏஜென்ட் எடுத்து பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமையும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அம்பாள் வழிபாடு, வடக்கு முக உள்ள அம்பாள் வழிபாடு. அதே மாதிரி வாராகி அம்மன் புனர்பூசம் பூசம் ஆயில்யம்
புனர்பூசம், பூசம், ஆயில்யம், வாராகி அம்மன் வழிபாட கொஞ்சம் எந்த தேய்பிரையா வளர்பிறையா எந்த பஞ்சமினாலும் பரவாயில்ல, வளர்ப்பு திதி கணக்கு கிடையாது. அந்த 5வது அதாவது வளர்பிறை தேய்பிரைங்கிறத நீங்க பார்க்க வேண்டாம். பஞ்சமி திதியா போய் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, வெற்றியை கொடுக்கும். ஆண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு இது மாறும்.